டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த தாவேக்கா விசிகா இந்த உறவு இருக்குல்ல, இதில் பயங்கரமான ஒரு விரிசல் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு தான் இப்போது அரசியல் தளத்தில் பேசும் பொருளாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசிகா கடுமையான ஒரு நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்துருக்குறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் அச்சமும் இங்கே எழுப்பப்படுது. பொதுவாக விஜய் அவர்கள் 108 இடங்களை வென்று ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்தது. இதில் விசிகா, இடதுசாரிகள், ஐயுஎல் போன்ற கட்சிகள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஆதரவு கொடுத்தாங்க. அவரும் முதலமைச்சர் ஆயிட்டார். அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் அடிப்பட்டது. ஏன்னா திருச்சி கிழக்கில் முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டாரு. அப்போ அந்த தொகுதி காலி அப்படின்னும் போது இடைத்தேர்தல் 6 மாதத்துக்குள்ளே இடைத்தேர்தல் நடக்கணும். போதாததுக்கு அதிமுகவிலிருந்து 4 எம்எல்ஏக்கள், அதாவது மதுராந்தகம் தொகுதி, பெருந்துறை தொகுதி, ராதாபுரம் தொகுதி, அதுக்கப்புறம் அம்பாசமுத்திரம் தொகுதி, இந்த 4 தொகுதியில் இருந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு அதிமுகவிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால போய் இணைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த தொகுதியும் காலியாக இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஆக மொத்தம் 5 தொகுதி காலியாக இருக்குது. 6 மாதத்துக்குள்ளே இடைத்தேர்தல் நடத்தி ஆகணும் அப்படின்றது சட்டம். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடைத்தேர்தலில் யாரை நிற்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா தாவேக்கா சைட்லேருந்து பயங்கரமாக அடிபட்டுச்சு. இதில் குறிப்பாக இந்த 4 எம்எல்ஏக்கள் சொன்னால, அதிமுகவிலேருந்து மரகத குமரவேல், அதே போல் சத்யபாமா, ஜெயக்குமார், இசக்கி சுப்பையா, இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி எங்களுக்கு திரும்பவும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையோட தான் அதிமுகவிலேருந்து விலகி தாவேக்கால போய் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும், இல்லை ஏதோ ஒரு பதவி அவங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக இந்த தொகுதியில் இருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ராஜினாமா பண்ணிட்டு அங்கே போயிருக்காங்க. ஏன்னா 25 எம்எல்ஏக்கள் இவருக்கு ஆதரவு தெரிவித்தாங்கல்ல, விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தாங்களே எஸ்பி வேலுமணி டீம். அப்போ என்ன பேசப்பட்டது டீலிங் இவங்களுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பதவி, வாரிய தலைவர் பதவி, அதாவது 7-8 அமைச்சர் பதவி, அதுக்கப்புறம் ஒரு 10 வாரிய தலைவர் பதவி அப்படின்னு தான் பேசப்பட்டு, ஓகே உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை பகைச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணாங்கன்னா ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் இங்க இருக்கிற இடதுசாரிகள், விசிகா போன்ற கட்சிகள்லாம் கடுமையான நெருக்கடி கொடுத்தாங்க. ஒருவேளை நீங்க அவங்கள உள்ள கொண்டு வந்தீங்கன்னா, அவங்க ஆதரவை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தீங்கன்னா நாங்க வெளியேறுவோம் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை இவங்க முன் வச்சதுனால விஜய் அவர்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஐயோ அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ணோம், வார்த்தை விட்டு இவங்க போறேன்றாங்களே, நம்மளுக்கு இவங்க தான் முக்கியம் அப்படின்ற பட்சத்தில் அவங்கள ஒதுக்கி வச்சாரு. இதனால கோவப்பட்ட எஸ்பி வேலுமணி டீம் என்ன பண்ணாங்கன்னா, ரிட்டன் அதிமுக கிட்டே போயிட்டு, அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, நம்ம எல்லாம் ஒண்ணுடா, வாங்கடா அப்படின்ற ரேஞ்சில் என்ன பண்ணாங்கன்னா கட்டி பிடிச்சி என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்துடுறேனே, எங்களை மன்னிச்சிருங்கனே அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தாங்க. இருந்தாலும் சிவி சண்முகமும் சி விஜயபாஸ்கரும் கொஞ்சம் தயக்கமாகவே இருந்தாங்க. திரும்பவும் அவர்கிட்ட போய் சொன்னோமா, எப்படியெல்லாம் பேசிட்டோம், என்னெல்லாம் செஞ்சிட்டோம், திரும்பவும் அவர்கிட்ட போய் கெஞ்சணுமா, கூத்தாடணுமா அப்படின்றதுனால நாங்கள் வரல, நீங்கள் மட்டும் போயிருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க, சிவி சண்முகம் விஜயபாஸ்கரும் விலகி நின்றுட்டாங்க. இதனால தான் இந்த 4 பேரை யார் கூட இருந்தாங்கன்னா, எஸ்பி வேலுமணி டீம் கூட இருந்தவங்க தான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, உங்களை நம்புறது வேஸ்ட்டு, எடப்பாடி பழனிசாமி நம்புறது வேஸ்ட்டு, அதனால நான் என்ன பண்ணுறேன், பதவி ராஜினாமா பண்ணிட்டு நான் டிவிக்கில் போய் சேர்ந்துறேன், அடுத்த தடவை இடைத்தேர்தல் இருந்துச்சுன்னா விசில் சின்னத்தில் நின்று ஜெயிச்சு நான் அமைச்சர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசைன் பண்ண கையோட என்ன பண்ணாங்கன்னா, தலைமைச் செயலகத்திலேயே ஆதவர்ஜனாவை சந்தித்து என்ன பண்ணுறாங்க, தங்களை கட்சிக்குள்ளே இணைச்சிக்கிறாங்க. ஸோ அப்போது நிறைய கான்ட்ரவர்சி வந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, பனையூரில் போயிட்டு திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, கட்சியில் இணைப்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு நடத்திக்கிறாங்க. இப்போ இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, இடைத்தேர்தலில் நிற்கணும், அதாவது திருச்சி தொகுதியில் நிற்கணும், நீங்கள் நின்று வாங்க, உங்களுக்கு அமைச்சர் பதவி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்பிலிருந்து பேசப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த தகவல் உறுதிப்பட்ட தகவல் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் திரும்பவும் இடைத்தேர்தலில் நின்று அமைச்சராகவோ இல்லை துணை முதலமைச்சராகனா அவருக்கு எப்படி ஒரு பேரு கிரியேட் ஆகும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்து நான் வரலை அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் வன்னியரசு அவர்கள் அமைச்சராக மாத்தினார். ஆனா இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் இந்த விஷயத்தை வச்சு, நீங்க இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கு எங்களுக்கு கொடுக்குறீங்க, ஆனா எங்களுக்கு திருச்சி கிழக்கு வேண்டாம், மதுராந்தக தொகுதியை கொடுங்க. அதாவது அதிமுக இருந்து மரகதம் குமரவேல் என்ன பண்ணாங்கன்னா, மதுராந்த தொகுதியில் இருந்து ஜெயிச்சாங்க, அவங்க ரிசைன் பண்ணிட்டு தான் அங்கே போயிட்டாங்க. ஸோ அதனால மதுராந்த தொகுதி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுராந்தக தொகுதி என்ன பண்றாங்க, கேட்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களுக்கு ஒரு 3 எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏக்கள், அதாவது எஸ் பாலாஜி, ஆலூர் ஷானவாஸ், அதே போல பார்த்தீங்கன்னா பனையூர் பாபு, இவங்க
இவங்க 3 பேரும் ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஏன்னா சீட்டு கொடுக்கல. திமுக சைட்லேருந்து 8 சீட்டு விசிகாவுக்கு ஒதுக்கினாலும் அந்த 3 சீட்டு திரும்ப அவங்களுக்கு கொடுக்கப்படலை. அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால இவங்க விரக்தியில் இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் விலகியே இருந்தாங்க. பனையூர் பாபுலாம் என்ன பண்ணிட்டாரு, ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாரு. இன்னமும் ஆலூர் ஷானவாஸ், எஸ் பாலாஜி போன்றவங்களாம் முடிவு எடுக்காமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வாரிய தலைவர் பதவி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் விஜய் கிட்ட ஒரு நெருக்கடியை வச்சதாகவும், அது மாத்திரம் இல்லாமல் பயங்கரமாக நெருக்கி இருக்கிறார். எங்களுக்கு மதுராந்தகம் தொகுதி ஒன்று கொடுங்க, 2 வாரிய தலைவர் பதவி கொடுங்க அப்படின்னு பயங்கரமாக ஒரு நெருக்கிறதுனால இப்போ விஜய் அவர்கள் கையை பேசுகிற அளவுக்கு வந்துட்டாராம். ஏன்னா மரகத குமரவேல் இந்த தொகுதி விட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏப்பா நான் உங்களை நம்பி தான் நான் என்ன பண்ணேன், என் தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். ஏன் எங்களுக்கு திரும்ப எடப்பாடி பழனிசாமிக்கு போக தெரியாதா? அவர்கிட்ட போயிட்டு மண்டிட்டு அவர்கிட்ட நாங்கள் வந்து போக தெரியாதா? எதுக்கு நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எவ்வளோ பெரிய தியாகம், எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. ஏங்க கரண்ட் தொகுதியை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா ரிசைன் பண்ணுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு பதவி மோகம் அப்படின்னு தான் கடுமையான விமர்சனங்கள் அதிமுக மேலே வைக்கப்பட்டது, இந்த 4 பேர் மேலே வைக்கப்பட்டது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு நான் திருமாவளவனுக்கு தீக்கு கொடுக்குறதுக்கு நான் வந்து என்ன பண்ணேன், ரிசைன் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மத்தியில் போகும்ல. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு, இப்போ கையை பசிறாரு. ஏன்னா விஜய் ஒரு கணக்கு போட்டிருந்தார். இப்போ இந்த 5 இடைத்தேர்தலில் ஜெயிச்சிட்டாருன்னா இப்போ 106 இருக்குது விஜய் அவர்களுக்கு, 106. ஏன்னா ஒரு சபாநாயகர் போனதுனால 106 எம்எல்ஏ அவங்க கிட்ட இருக்கிறாங்க. இந்த 5 போனால் 111 தான். 111 காங்கிரஸ் அவங்க ஆதரவு கொடுத்தா கூட 116 தான் வரும். அப்படி பார்த்தா கூட ஒரு 2 சீட் அவங்களுக்கு இதுவாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இடதுசாரிகள் வெளியே போனாலும் விசிகாவையும் ஐயுமேலும் நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தது. சும்மாலாம் வந்து விஜய் அவர்கள் வந்து நான் கூட்டணிக்கு உங்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லலாம் சும்மாலாம் தீக்கு கொடுத்துடல. அவர் போடுறாருன்னா ஒரு ஸ்கெட்சோட போட்டு தான் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ விஷயத்தை செய்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது விஜய் விரித்த வலையில் சிக்கி கொண்டாங்க விசிகாவும் ஐயுமேல் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இப்போது விசிகா ஒரு பயங்கரமான ஒரு டிமாண்டை வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் அவர்களுக்கு வைக்கிறாங்க. எங்களுக்கு மதுராந்தகம் தொகுதி கொடுங்க, 2 வாரிய தலைவருக்கு கொடுங்க. ஏன்னா எங்கள் சைடு அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. திருப்புன்னு நாங்கள் கூட வந்துட்டோம். இதனால் பல நிர்வாகிகள் எங்கள் மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஸோ வாரிய தலைவர் பதவியும் திரும்பவும் யாருன்னா ஒருத்தருக்கு எம்எல்ஏ கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், கொண்டு வந்துருவோம். ஸோ இதை நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் விஜய் கிட்ட டீலிங் பேசினதாக ஒரு தகவல். இப்போ விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு, என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு, மரகத குமரவேலை சமாளிச்சுட்டு என்ன பண்ண போறாரு, அந்த தொகுதியத்துக்கு விசிகாவுக்கு கொடுக்க போறாரா, இல்ல வாரிய தலைவர்கள் பதவியா கொடுத்து அவங்களை ஆப் பண்ண போறாரா அப்படின்றதா பெரும் குழப்பமா இருக்கு. எப்படியா இருந்தாலும் விசிகாவுக்கு இது ஒரு மெகா ஆஃபர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அமைச்சரவையில் வந்துட்டாங்க, வாரிய தலைவர் பதவி கொடுக்க போறாங்க அப்படின்றது தான் இது. இப்போ எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அதுதான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. விஜய் கிட்ட பயங்கரமான ஒரு டீலிங் மூவ் நடந்துட்டு இருக்கு. இதுல விஜய் அவர்கள் என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா 4 பேரு உங்க கட்சிக்கு வந்து நாங்க வந்து திரும்ப எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு அமைச்சராயிருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வர்றாங்க. ஆனால் இங்கே விஜய் அவர்கள் என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க போறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். இதனிடையில் காங்கிரஸுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் ஒதுக்குனார்ல, அந்த ராஜ்யசபா சீட்டு நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணார், மூவ் பண்ணார். அதுக்குள்ளாக காங்கிரஸ் வந்து உள்ள பூந்து அவங்க தட்டி தீர்த்ததுனால இப்போ எங்களுக்கு இதனா கொடுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு இவர் டீலிங் பேசுனதாக ஒரு தகவல் இருக்கு. கூடிய விரைவில் இதற்கான ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். இதை பற்றியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.